பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவியர்கள் உங்களுடைய விளைநிலங்களாக இருக்கிறார்கள். ஃபாத்து ஹர்சக்கும் அன்னாஷீத்து, நீங்கள் விரும்பியவாறு உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் வாருங்கள். வகத்திமூலி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக வேண்டி நன்மையை முற்படுத்துங்கள். வத்தகுல்லா, அல்லாவை பயப்படுங்கள். வயலமூ அன்னக்கும் முலாப்பு, நிச்சயமாக நீங்கள் அந்த அல்லாவை சந்திப்பீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வபஷிரில் மூமினீன், மூமின்களுக்கு நாயகமே நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறார். இந்த ஆயத்தில் உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஹதரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லா அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹதரத் இபன் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்தில் குரானை கற்றுக்கொண்டேன். குரானுடைய ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரையிலும் அவர்களுக்கு நான் ஓதி காட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு ஆயத்தினுடைய விளக்கங்களும் கருத்துக்களும் ஹதரத் இபன் அப்பாஸ் அவர்களிடத்திலே இருந்து நான் கேட்டிருக்கிறேன். நான் இந்த ஆயத்தை அடைந்த பொழுது அவர்களிடத்திலே நான் இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை கேட்டப்போ ஹதரத்து இபன் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வெஜினாவிலே எந்த விதத்திலே வேண்டுமானாலும் எந்த பொசிஷனிலே வேண்டுமானாலும் நீங்கள் உறவு கொள்ளலாம், அது தப்பு கிடையாது. அதை தவிர மற்ற இடங்களிலே உறவு கொள்வது அது கூடாது அப்படின்னு சொல்லி ஹதரத் இபன் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா ஹதரத் இபன் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த மாதிரி பதில் சொன்னாங்க. அதாவது பின்துவாரத்தில் செய்வதற்கு இபன் உமர் அவர்களுடைய அறிவிப்பிலே அனுமதி இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பிலே சொல்லப்படுகிறது. ஆனால் அது முழுக்க முழுக்க அது பொய்யான ஒரு அறிவிப்பு. இபன் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற ஜலீலுல் கதர், கண்ணியம் நிறைந்த உயர்வு நிறைந்த ஒரு சஹாபி ஹராமான இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார்களா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி ஃபுகஹாவுல் மதீனா, மதீனாவினுடைய ஃபுகஹாக்கள் அனுமதி கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுவும் ஒரு பொய்யான ஒரு செய்தி. இமாம் மாலிக் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதுவும் பொய்யான செய்தி. அதெல்லாம் எப்படி பொய்யான செய்தி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அதுவும் பொய்யான கருத்து தான். இது எல்லாம் பொய்யான கருத்துக்கள். அது ஏன் எப்படிங்கிற விளக்கங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அறிவிப்பிலே இருக்கிறது, ஹதீஸிலே சொல்லப்பட்டது, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடையோ அல்லது ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவங்க கூடயோ அவங்க இந்த அதாவது வெஜினாவை தவிர மித்த இடங்களில் அவர்கள் உறவு கொள்வார்களே, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே ரஹமத்தான பார்வையிலே அவர்களை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திர்மிதி ஷரீஃபில் ஒரு ரிவாயத் ஒன்று இருக்கிறது. ஹதரத் இபன் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்துல ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ஒரு மசாயில் கேட்டார், இது சம்பந்தமான மசாயிக்கு. அப்போ இபன் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொன்னாங்க, ஏயா காஃபிரான கேள்விகளை எல்லாம், குஃபுரான கேள்விகளை எல்லாம் ஏயா கேட்குறீங்க அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க. அப்போ அந்த மனிதர் அவர் சொன்னார், இல்லைங்க, அல்லாஹ் தாலா ஃபாத்து ஹர்சப்பும் மன்னாஷீத்தும், நீங்கள் விரும்பியவாறு உங்கள் விளைநிலங்களுக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வெஜினாவை விட்டு மற்ற இடங்களில் நான் இது மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹதரத் இபன் அப்பாஸ் அவர்கள் கோபமாயிட்டாங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் புத்தி இருக்கா இல்லையா, அதை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், பொசிஷன் தான், விதங்கள் தான் கருத்தே தவிர இடம் ஒன்று தான், வெஜினா தான். அதை விட்டு வேற இடங்களில் அனுமதி கிடையாது.
வெஜினாவில் நீ எப்படி வேணாலும் உறவு கொள்ளு, நின்றுக்கிட்டு உறவு கொள்ளு, உட்கார்ந்துக்கிட்டு உறவு கொள்ளு, படுத்துக்கிட்டு உறவு கொள்ளு, எந்த விதத்தில் வேண்டுமானாலும். இடம் ஒன்று தான், வெஜினா மட்டும்தான். அதுதான் அந்த ஆயத்துக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்ல, யார் தன் மனைவியாக இருந்தாலும் அவன் பாசானாவுடைய இடத்துல பண்ணான்னா அவனை லூத்தின்னு நபி அவர்கள் சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூ தர்தாவினுடைய ரிவாயத்தில் இது காஃபிருடைய செயல் அப்படின்னு இருக்கு. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுடைய அறிவிப்பிலேயும் இதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 7 விதமான மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளினே ரஹ்மத்தான பார்வையில அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவங்கள்ட்ட சொல்லுவான், நரகவாசிகளோட சேர்ந்து நரகத்துக்கு போங்கடா அப்படின்னு சொல்லுவான். அதில் ஒருத்தன் யாரு அப்படின்னு சொன்னா ஹோமோசெக்ஸ், அதாவது ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் மற்றவரோட அவங்க இந்த மாதிரி வேலையை செஞ்சாங்கன்னா அவங்க ஹோமோசெக்ஸ். அது ஆணோட இருந்தாலும் சரி, பெண்ணோட இருந்தாலும் லெஸ்பியன் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இதில் கட்டுப்பட்டது தான். ஃபாயில் மஃபூல், செய்தவன் செய்யப்பட்டவன், ரெண்டு பேருமே இதில் சம்மந்தப்படுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது யாரு அப்படின்னு சொன்னால் கைப்பழக்கம் உள்ளவர்கள், தன்னுடைய கையாலேயே அவன் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறான் அப்படின்னு விந்துல பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் அல்லாஹ் தாலா வச்சிருக்கான். அந்த உயிரணுக்கள் மூலமாகத்தான் உயிர்கள் உருவாகிறது, கரு உருவாகிறது. அந்த ஒவ்வொரு உயிருக்கும் நாளைக்கு மறுமையில பதில் சொல்லணும். அந்த உயிரணுக்கள் எல்லாம் நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல விசாரணைக்கு வரும்போது கேட்கும், பி ஐயி தம்பின் குத்திலத், எந்த பாவத்துக்காக எங்களை வீணாக்கினானுங்க, சாவடிச்சானுங்க, பயன்படுத்தாம ஏன் எங்களை வீணாக்கினானுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெளிவாக நம்ம மசாயில்கள் பேசும்போது தான் அதெல்லாம் தெரியும். அப்போ இந்த கைப்பழக்கம் கொண்டவர்களும் அதில் ஒருத்தவங்க ரெண்டாச்சு. மூணாவது கால்நடைகளோடு இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள், இவங்களும் இதில் கட்டுப்படுவானுங்க. மூணாவது. நாலாவது மனைவியாக இருந்தாலும் மனைவியுடைய பின்பாகத்தில் செய்கிறது, அது அவனும் கட்டுப்படுவான். அதே மாதிரி அம்மா மதம் 2 பேரையுமே நிக்காவில் வச்சுக்கிட்டு இருக்கிறவனுங்க, அவங்களும் இதில் கட்டுப்படுவானுங்க. அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. அது 5ஆச்சு. 6வது அண்டை வீட்டுக்கார மனைவியோடு விபச்சாரம் செய்யக்கூடியவன், அவனும் இதில் கட்டுப்படுவான். 7வது அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவன். எதுவரையிலும் என்றால் அண்டை வீட்டுக்காரன் அவனை சபிக்கிறான், நாசமா போற பையன் அப்படின்னு சபிக்கிறான், அந்த மாதிரி அவன் நடந்துக்கிறான். இவங்க எல்லாரையும் அல்லாஹ் தாலா நாளைக்கு மறுமையில் கியாமத்துடைய நாளில் ரஹ்மத்தான பார்வையில் பார்க்க மாட்டான். அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அல்லாஹ் தாலா அவர்களிடத்துல சொல்லுவா, நரகவாசிகளோட சேர்ந்து நரகத்துக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அல்லாஹ் தாலா சொல்லி விடுவான். இந்த அறிவிப்பினுடைய சனதுல பார்த்தீங்கன்னா இப்னு லுஹையான்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர் வரார். அந்த இப்னு லுஹையாவுடைய 2 ஆசிரியர்கள் பலகீனமான ஆசிரியர்கள். இது இந்த அறிவிப்பினுடைய தரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். முஸ்னதுடைய அறிவிப்பில் இருக்கிறது, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியினுடைய வெஜினாவை விட்டு வேற இடத்துல உறவு கொள்வானே ஆனால் அல்லாஹ் தாலா மறுமையில் ரஹ்மத்தான பார்வையில் அல்லாஹ் தாலா பார்க்க மாட்டான். முஸ்னத் அஹ்மதுல ஒரு ரிவாயத் இருக்கிறது, ஒரு மனிதன் தன் மனைவி மாதவிடாய் காலத்திலே உறவு கொண்டால் அல்லது வெஜினாவை தவிர வேறு இடங்களில் உறவு கொண்டால், சூனியக்காரன் இடத்திலே போய் சூனியக்காரன் சொல்வதை உண்மை என நம்பினால், எல்லாம் இதுதான், பால் கிதாபும் மண்ணாங்கட்டி கிதாபுன்னு பார்க்குறானு எல்லாம் அதுதான். பால் கிதாப் பார்த்தா கூடும், ஜோசியம் பார்த்தா கூடாதா? அப்படி ஏதாவது கணக்கு இருக்கா? எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஃப்ராடு வேலைக்கு. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க பாரு, சூனியக்காரன் இடத்துல ஒருத்தன் போய் அவன் சொல்கிறத உண்மைன்னு சொல்லி அவனை நம்பினான் அப்படின்னு சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொடுத்து அனுப்பப்பட்டார்களோ அதை அவன் நிராகரித்து விட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இமாம் புகாரி அவர்கள் இந்த ரிவாயத்தை பலகீனமான ரிவாயத்து அப்படின்னு சொல்கிறதாக
இமாம் திர்மிதி சொல்றாங்க, பலகீனமான ரிவாயத்தாகவே இருக்கட்டும், ஆனா செய்தி எவ்வளோ பயங்கரமான செய்தியாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்துல கூட இது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதாவது பின் பாகத்தில செய்கிற உறவை பற்றி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. அப்போ ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னாங்க, அவன் பெரிய அயோக்கியன், யார் இவன் இந்த வேலையை பார்க்குறான்? குரான்ல அல்லாஹ் தாலா இருக்கிறானே, லூத் நபியினுடைய சமுதாயங்கள், ஆ இதோ இவர்களுக்கு முன்னுண்டானவர்கள் யாருமே அறியாத ஒரு விஷயத்தை செய்த மோசமான பாவிகள் அப்படின்னு லூத் நபியினுடைய சமுதாயத்தை வரும். லூத் நபியினுடைய சமுதாயம் அழிஞ்சு போனதுக்கு காரணமே அதுதான். இந்த காரணம்தான், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க, நான் இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய ஒரு ரிவாயத்தில் இருக்குன்னு சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லி. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, அது அது தவறுதலாக அறிவிப்பாளர்கள் மூலமாக அந்த செய்தி அது போயிடுச்சு. ஏன்னா அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாக இருந்தால் தான் செய்தியும் கரெக்டாக போய் சேரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அறிவிப்பாளர்கள் எவனாவது ஏதாவது கட்டி விடுவானுங்க, அந்த மாதிரியெல்லாம் ஆகும். அப்போ ஹதீஸ்கலை வல்லுநர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா இமாம் ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அந்த மாதிரி ஒரு சஹாபி, அவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா ஹராமுங்கிறது தெளிவான ஒரு செய்தி. இது ஹராம் அப்படிங்கிறது தெளிவான செய்தி, குரான்ல தெளிவா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க இந்த விஷயத்த இமாம் மாலிக் அவர்கள் அனுமதி கொடுத்தாருன்னு சொல்றது அதுவும் பொய்யான ஒரு செய்தி தான். முஹம்மது இப்னு ஈசா அவங்க சொல்றாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை ஹராம்னு தான் சொன்னாங்க. இஸ்ராயில் இப்னு ரூஹ் அவர்கள் இமாம் மாலிக் அவர்களிடத்துல ஒரு வாட்டி இதே கேள்வியை கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா இல்லையான்னு கேட்டாங்க. விவசாயம் பார்க்கறது விளைநிலத்துல விவசாயம் பார்ப்பானா இல்லை வேற எங்கேயாவது போய் விவசாயம் பார்ப்பானாயா? அதனால உங்க மனைவி இருக்குதுன்னு சொன்னா மனைவியுடைய மனைவி விளைநிலம் அப்படின்னு சொன்னா வெஜினா தான் உனக்கு குழந்தை பெக்கிற இடம். நீ அதை விட்டுட்டு கண்ட இடத்துல காட்டா மாதிரி அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அதுல இருந்து அப்போ உடனே அந்த கேள்வி கேட்டவர் அவரு அவர்கிட்ட சொன்னார், இமாம் மாலிக் அவர், நீங்க அனுமதி கொடுக்கறதா சொல்றாங்களே பொய்யனுங்க, என் மேல பொய் சுமத்துறானுங்க, இட்டு கட்டுறானுங்க அப்படி சொல்லி இப்படி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை ஹராம் என்ற செய்தியையும் பதிவு செஞ்ச செய்தி கிதாபுகள்ல இருக்கிறது. ஆக மொத்தத்தில் எல்லா இமாம்கள் இடத்துலையுமே குரான்ல தெளிவாக இருக்கும்போது எப்படி அவங்க அனுமதி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய மாணவர்கள் சயீத் இப்னு முஸையப் அவர்கள், அபூ சல்மா அவர்கள், இக்ரிமா, தாவூஸ், அத்தா, சயீத் இப்னு ஜுபைர், உர்வத் இப்னு சுபைர், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சல்ஃபு ஸாலிஹீன் எல்லாமே ஹராமுன்னு தான் சொல்றாங்க. ஹராமுன்னு தான் சொல்றாங்க. அல்லாஹ் தாலா அனுமதிச்சது வெஜினாவில் மட்டும்தான். வெஜினாவை தவிர பாக்கி இடங்களிலே அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்துர் ரஹ்மான் இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு தீன்தாரி இது ஹராம் அப்படிங்கிறதுல அவனுக்கு சந்தேகமே இருக்காது. இது ஹராமுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன் தெரியாதா? இது ஒரு முறையில்லாத ஒரு உறவு அப்படிங்கிறது சாதாரண ஒரு தீன்தாரிக்கு கூட இது தெரியும். பிறகு அவங்க இந்த ஆயத்தை ஓதி காட்டினா, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், அல்லாஹ் சொல்றான் அவங்க மனைவியர்கள் உங்களுடைய விளைநிலங்கள் அப்படின்னு. விளைநிலம் அப்படின்னு சொன்னாலே என்ன தெரியுது? விளைநிலம் எதுவோ அங்கே தான் ஏன் விவசாயம் பார்க்கணும். அதை விட்டுட்டு விவசாயம் பார்க்காத இடத்துலலாம் கொண்டு போய் விவசாயம் பார்த்தா அது கிறுக்குத்தனம் இல்லையா, முட்டாள்தனம் இல்லையா? இப்படி இமாம் ஷாஃபி அவர்கள் அனுமதி கொடுத்ததாக சொல்கிறாங்களா, அதுவும் தப்பு தான். அதுவும் அந்த மாதிரியெல்லாம் எந்த இமாமால அந்த மாதிரி அனுமதி கொடுக்க முடியும்? குரான்ல தெளிவான நஸ் இருக்கு, தெளிவான ஆதாரம். இமாம் ஷாஃபி அவர்களுடைய 6 கிதாபுகள், அந்த 6 கிதாபுகள்லையும் இது ஹராம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்காக நன்மையை நீங்க முற்படுத்துங்க. வகத்திமூ லி அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் தடுத்ததை விட்டும் தகிர்ந்து கொள்ளுங்கள்.
நன்மையான காரியங்களை செய்யுங்க, புண்ணியங்களும் அல்லாஹ்கிட்ட முன்னால அனுப்பி வையுங்க. வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயப்படுங்க. அல்லாஹ்வை போய் நீங்க சந்திக்கணும். அல்லாஹ் தாலா இடத்துல கேள்வி கணவன் மனைவிக்குள்ளார நடக்கிற விஷயம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு மறைந்த விஷயம் எதுவும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை பயந்து வாழணும். ஹலாலான மனைவியாக இருந்தாலும் அங்கேயும் சில விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாம்பத்தியத்துல அல்லாஹ் தாலா ஹராமாக்கி வச்சிருக்கான். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு வபஷ்ஷிரில் மூமினி, நாயகமே மூமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுடைய ஒரு ரிவாயத்துல இருக்கிறது. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் வீடு கூட போறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த நேரத்துல துவா ஒன்று ஓதணும். அல்லாஹும்ம பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. கல்யாணம் ஆகுறவங்க எல்லாரும் இந்த துவாவை கற்றுக்கணும். சும்மா கல்யாணம்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துகிறதா, எல்லாம் இந்த மாதிரி முறைகள்லாம் இருக்குது. அதனால தான் நிக்கா கவுன்சிலிங் அதெல்லாம் வைக்கிறோம். இப்போ நிக்கா கவுன்சிலிங் எதுவும் இல்லாட்டி கூட நம்ம பொது சபையிலேயே இதை பற்றி நம்ம பேசியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக இந்த மாதவிடாயை பற்றியும் உடல் உறவை பற்றியும் உட்காந்து பேசணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய ரிவாயத்திலே இருந்தது, கணவன் மனைவியுடைய தாம்பத்தியத்துக்கு முன்னால அவங்க இந்த துவாவை ஓதணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாவே எங்களையும் எங்களுக்கு நீ வழங்கக்கூடிய குழந்தையையும் சைத்தான் இருந்து காப்பாத்து. அந்த தான் இந்த துவாவுடைய அர்த்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் உறவு கொள்ளும் போது இந்த துவாவை ஓதுவாரோ அந்த உறவினால் அந்த இந்திரியத்தினால் குழந்தை உருவானது அப்படின்னு சொன்னா சைத்தான் அந்த குழந்தையை ஒன்றும் கெடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து அல்லாஹ் தாலா வலா தஜஅலுல்லாஹ உர்தகல் லி ஐமானிக்கும் அன் தபர்ரு வ தத்தகு வ துஸ்லிஹு பைனன் நாஸ் வல்லாஹு ஸமீஉன் அலீம். சத்தியத்தினுடைய வகைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக.